ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஹேக் த பாக்ஸ் மெஷின்ஸை நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட லேப் செட்டப்பை எப்படி நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதில் காமிக்கிற ஒரு ஸ்டெப்பையும் பார்த்தீங்கன்னா கிளியராக நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நீங்கள் ஸ்டெப்பை மறந்துட்டிங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் கூட போகலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஹேக் த பாக்ஸ் மிஷின்ஸை ப்ளே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எதுக்கு லேப் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹேக் த பாக்ஸ் மிஷின்றது ஒரு வெப்சைட் தானே, இதில் ஏன் நம்மளுக்கு லேப் தேவைன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அந்த டவுட் கரெக்ட் தான். பட் இதில் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, இதில் எல்லாமே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்வரில் இருக்கிற மிஷின்ஸ், ஓகேங்களா? அதாவது வல்னரபிளாக இருக்கிற மிஷின்ஸ் தான், பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்வரில் இருக்கிறது, ஓகேங்களா? ஸோ அந்த சர்வரை நம்ம இங்கே ஸ்கேன் பண்ண முடியாது. ஸோ நம்ம நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா அந்த சர்வர் ரீச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எதனா ஒரு கேட்வே தேவை, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு காமிக்கிற ஐபி எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லை காமிக்கிற மிஷின்ஸ் எல்லாமே பப்ளிக் ஐபி அட்ரஸாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு கேட்வே தேவையில்லை. பட் காமிக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஐபி அட்ரஸாக இருக்கும். ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்னால் ப்ரைவேட் சர்வரில் இருக்கும், ஓகேங்களா? ப்ரைவேட் டெடிகேட்டட் சர்வரில். ஸோ விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர் நாங்கள் பார்த்தீங்களா? ஸோ அந்தமாரி சர்வரில் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா இது ஒரு லேபாக செட்டப் பண்ணி இந்த லேப் மூலிமா தான் நம்ம பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரொம்ப தியரிட்டிக்கலாக சொல்லாமல் ப்ராக்டிக்கலாக நான் ஃபஸ்ட்டு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேப் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பார்த்தீங்கன்னா மெஷின்ஸ்னு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ மெஷின்ஸ்னு கிளிக் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே லிஸ்ட் ஆஃப் நிறைய அவைலபிள் மிஷின்ஸ் காமிக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் டியூட்டோரியல் கொடுத்துட்றேன், ஏன்னா நமக்கு டியூட்டோரியல் தேவை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினும் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அது எந்த மாதிரி லெவலு, அதுக்கப்புறம் எந்த மாதிரி யூசர் ரேட்டிங்ஸு, எவ்வளோ யூசர் அதை ஓன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சிஸ்டம்ஸ் யூசர் அதை ஓன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக காமிக்கும். நம்ம இதிலேருந்து தேவையானதை நம்ம பார்த்தீங்கன்னா மிஷின் செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ பிகினியராக இருக்கும்போது நம்ம எப்பயுமே ஈஸி தான் செலக்ட் பண்ணுவோம். போக 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 பார்த்தீங்கன்னா எந்த மிஷின் கிடைச்சாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஸோ அது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, எதனா ஒரு மிஷினை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு மிஷினே செலக்ட் பண்ணிக்கிறேன். ரிட்டையர்டுன்னு இருக்குது, ஓகேங்களா? ஸோ ரிட்டையர்டுன்னு கொடுத்தவொடனே எனக்கு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ரிலீஸ் அரினா மிஷின் ஸ்பான் யுவர் ஓன் பர்சனல் இன்ஸ்டன்ட் அண்ட் கம்ப்ளீட் த ஃபர்ஸ்ட் பிளட்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் இன்ஸ்டன்ஸ்னு இருக்குது. ஸோ நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஓகே மிஷின் ஆக்டிவேட் ஆகிட்டு. டு ஸ்பான் யூ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டெர்மினேட் த கரண்ட் ஆக்டிவ் மிஷின் வுட் யூ லைக் டு டூன்னு இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மிஷின்ஸ் ஏதோ ஒன்று இங்கே இருக்குது. ஆமாம், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின்ஸ் இருக்குது டைம் லேப்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதை டெர்மினேட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடும், ஓகேங்களா? ஆன் ஆகிட்ட உடனே இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இப்போ நம்ம அரினா விபிஎன் சர்வர் டு கனெக்ட், ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா அரினா விபிஎன் சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் எரர் காமிக்குது. ஸோ ஆக்சுவலாக இது அரினா ஸ்டேஜ்ன்றதுனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் காமிக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு மிஷினில் போய்ப்போம், ஏன்னா இங்கே நம்மளுக்கு ப்ராப்ளம் வராது, ஓகேங்களா? ஸோ அது ஏன் ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, அது இப்போ தான் ரிலீஸ் ஆன மிஷின். ஸோ அதனால தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயில் இருக்குது. ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணிக்குவோம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஜாயின் மிஷின் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம ஜாயின் கொடுத்துப்போம். ஜாயின் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிஷின் ஆக்டிவ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஐபி அட்ரஸ் ப்ரொவைட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மிஷினை செலக்ட் பண்ணுவோம். அதுலேருந்து ஐபி அட்ரஸை கெட் பண்ணுவோம். ஐபி அட்ரஸை கெட் பண்ணிட்டோடனே அந்த ஐபி அட்ரஸை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஐபி காப்பி ஆகிடும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டெர்மினலில் போய்க்குவாங்க. அதாவது டெர்மினலில் போயிடுவீங்க. டெர்மினலில் போயிட்டதுக்கப்புறம் அந்த ஐபி அட்ரஸை என்மேப்பில் உங்களுடைய கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸை ஸ்கேன் பண்ணுவீங்க, ஓகேங்களா? ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கும், 24%. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 100% முடிஞ்சிட்டோடனே பார்த்தீங்கன்னா ஆல் 1000 ஸ்கேன்டு போர்ட்ஸ் ஆர் ஃபில்டர்டு இல்லை இக்னோர் ஸ்டேட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஒன்று ரியல் டைம் சினாரியோவில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு மிஷினை ஸ்கேன் பண்ணும்போது இந்த எரர் வருதுன்னா ஒன்று ஃபயர்வால் பிளாக் ஆகும், இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த மிஷினுக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த மிஷினும் ஆன்லைனில் இருக்குது, பட் நம்மளுடைய மிஷினும் ஆன்லைனில் தான் இருக்குது. நம்மளும் இந்த ஐபியை ஸ்கேன் பண்ணுறோம், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரல. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் மிஷின் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வரில் லொக்கேட் ஆகிருக்கு. விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வரில் லொக்கேட் ஆகும்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஐபி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி அலோகேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ப்ரைவேட் ஐபி ரவுட்டபிள் கிடையாது, நான் ரவுட்டபிள் ஐபி அட்ரஸ் தான் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்ன்னுவாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், டனலிங் கிரியேட் பண்ணுவோம். ஸோ டனல் கிரியேட் பண்ணுறது மூலிமா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம டேரெக்டாக அந்த ஒரு விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வருக்குள்ளே போயிட்டு இந்த மிஷின் ஆக்சஸ் பண்ணுற சினாரியோக்கு வந்துடும், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டனலில் நம்ம எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா விபிஎன்ஸ், ஓகேங்களா? ஸோ ஓகே, விபிஎன்னு சொல்லும்போது நம்ம தனியாக ஏன்னா விபிஎனை டவுன்லோட் பண்ணணுமா, இல்லை இருக்கிற ப்ராக்ஸி செயின்ஸ் ஏன்னா ஆன் பண்ணணுமா, இல்லை பார்த்தீங்கன்னா இருக்கிற காலி சர்ஃப் இல்லை டார் ப்ரௌசர் யாராவது நம்ம ரன் பண்ணணுமா கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது.
இவங்க ஒரு விபிஎன் குடுப்பாங்க. ஓகேங்களா? விபிஎன் பேக்கேஜ்ன்னு குடுப்பாங்க. ஸோ அந்த விபிஎன் பேக்கேஜ நம்மளோட மிஷின்ல ரன் பண்ண விடணும். ஓகேங்களா? ரன் பண்ண விட்டுட்டா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் விபிஎன் பேக்கேஜ் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளுடைய டெர்மினல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குன்னு ஒரு ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் கான்ஃபிக் குடுக்குறேன். எனக்கு 2 இன்டர்ஃபேஸ் தான் இருக்கு. ஒன்ஸ் நம்ம அந்த பேக்கேஜ ரன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் விபிஎன் கனெக்ஷன் ஒரு இன்டர்ஃபேஸ இங்க ஆட் பண்ணிடும். அந்த இன்டர்ஃபேஸ்ல நம்மளுக்கு ஒரு ஐபியும் ப்ரொவைட் ஆயிடும். அந்த ஐபியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் பிரைவேட் ஐபி அட்ரஸை நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் இப்போ எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மிஷின் வந்து ஆன்ல இருக்கட்டும், இல்ல ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்க விபிஎன் பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணிட்டு கூட ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது ப்ராப்ளம் இல்ல. ஸோ இது ஆப்ஷனல் தான். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா அந்த விபிஎன் பேக்கேஜை டவுன்லோட் பண்ணணும். ஸோ அது எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். கனெக்ட் டு HTBன்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 பேக்கேஜ் இருக்கும். ஓகேங்களா? மிஷின்ஸ் ஒன்று இருக்கும், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும், ரிலீஸ் அரீனா ரிட்டயர்டுன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 3 பேக்கேஜ் இருக்கு. இந்த 3 பேக்கேஜில் நீங்கள் எதை டவுன்லோட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மிஷின்ஸை தான் கிளிக் பண்ணணும். அதுக்குன்னு எல்லாத்துக்குமே நீங்கள் மிஷினுடைய பேக்கேஜ் தான் டவுன்லோட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, அப்படியும் கிடையாது. நீங்கள் சூஸ் பண்ணுறதுடைய மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் சூஸ் பண்ணுறவுடைய ஒரு பர்ட்டிகுலர் ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மிஷினுன்ற ஒரு டிவைசஸ்குள்ளே இருந்ததுன்னா, அப்போ நீங்கள் அதோடைய பேக்கேஜை டவுன்லோட் பண்ணணும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கைடு மாதிரி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரு வெப்சைட் வரவங்களுக்கு இந்த கைடுன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுப்பாங்க. அதில் இருக்கிற மிஷின் அக்சஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த விபிஎன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதுக்குன்னு ஒரு அரீனான்னு சொல்லிட்டு ஒரு புது மிஷின் இப்போ நம்ம கிளிக் பண்ண பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு அதை நீங்கள் அக்சஸ் பண்ணுற மாதிரினா அதுக்கு ஒரு விபிஎன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லா விபிஎனும் எல்லா மிஷினுக்கும் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? அதேமாரி ஒரே ஒரு மிஷின் ஒரு பர்ட்டிகுலர் விபிஎன் பேக்கேஜ் வந்து அதுக்கேற்ற மாடியூலுக்கு தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நம்ம மிஷின்ஸ் தான் நம்ம கிளிக் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு 2 டைப் ஆஃப் பேக்கேஜ் கேட்கும். ஒன்று ஓப்பன் விபிஎன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பான்பாக்ஸ். 2 இருக்குது. நீங்கள் இந்த ஒரு பர்ட்டிகுலர் மெத்தட், அதாவது இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஹேக்கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் லைவாக நீங்கள் பண்ணுற மாரி இருந்தால், அதாவது ஒரு லினக்ஸ் மிஷின் ஏற்றாமல் பான்பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, பான்பாக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த பேரட் செக்யூரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எடிஷன் சொல்லுவாங்கள்ல, பேரட் செக்யூரிட்டி அதுக்கப்புறம் பேரட் பான்பாக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருப்பாங்க. அதாவது பேரட் செக்யூரிட்டி ப்ளஸ் ஹேக் த பாக்ஸும் சேர்ந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து பான்பாக்ஸ்ன்னுவாங்க. பட் நம்ம அதுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காலி லினக்ஸ் இல்லைனா உபுண்டு தான் வச்சிருப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் விபிஎன் கொடுத்துட்றேன். ஓப்பன் விபிஎன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிஃபால்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைப் ஆஃப் ப்ரோட்டோகால் உங்களுக்கு வேணும்னு கேட்கும். ஸ்டாப் யுவர் ஆக்டிவ் மிஷின் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மிஷின் எதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் சினாரியோவில் விபிஎன் பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மிஷின் வந்து ஆஃபில் இருக்கணுன்றாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விபிஎன் எந்த இடத்துலேருந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். இது நீங்கள் உங்கள் ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணா மாற்றி கூட வச்சுக்கலாம், வேணான்னா அப்படியே கூட விட்டுடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது லேட்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் US3 கொடுத்துருக்கேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைப் ஆஃப் ப்ரோட்டோகாலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண போகிறீங்க கேட்கும். யூடிபியா இல்லை கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்டு டிசிபியான்னு கேட்கும். நான் யூடிபி கொடுத்துட்றேன். யூடிபி கொடுத்த உடனே ஒன்ஸ் அந்த சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபிகர் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் பேக்கேஜ் கொடுக்கும். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண உடனே உங்களோட டவுன்லோட் டைரக்டரியில் ஒரு .vpn, அதாவது OVPN சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் டவுன்லோட் ஆகும். இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் சொல்லிட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை, நம்மளுக்கு வந்து டவுன்லோடும் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு தடவை இஃப் கான்ஃபிக் கொடுத்து நம்மளோட இன்டர்ஃபேஸை செக் பண்ணிக்குவோம். ஆட் ஆகலை. ஓகேங்களா? இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் மெத்தட் இங்கே வரப்போகுது. இதை மட்டும் கிளியராக கவனிச்சிக்கோங்க. இந்த மாதிரி விபிஎன் பேக்கேஜை ரன் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் டெர்மினல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ ஸ்கேன் பண்ண போகிற டெர்மினலே விபிஎனை ரன் பண்ணாதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிடையாது. சப்போஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணினே இருக்கீங்க, ஒரு 45% இல்லை 50% முடிஞ்சிச்சு, தெரியாமல் விபிஎனை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து சில ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், என்ன மாதிரி கஸ்டம் காலி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி டெர்மினேட்டர் ஒன்று இருக்கும், அதே மாதிரி நார்மல் டெர்மினல் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை ஆன் பண்ணிக்கோங்க. இதை ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்ட்டிகுலர் டெர்மினலில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டவுன்லோட்ஸ் டைரக்டரிக்கு மூவ் ஆகிக்கோங்க. CD ஸ்பேஸ் டவுன்லோட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் டவுன்லோட் பண்ண பேக்கேஜ் வந்து டவுன்லோட்ஸ் டைரக்டரியில் தான் போய் சேவ் ஆச்சு. நான் LS கொடுக்குறேன். LS கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல டவுன்லோட் ஆகாத மாதிரி காமிக்குது. ஸோ ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் பண்ணுவோம், எந்த இடத்துல டவுன்லோட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப் டைரக்டரியில் டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மூவ் பண்ணிடலாம். மூவ் வந்து டவுன்லோட்ஸில் கொடுத்துடலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து மூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்தமாதிரி சின்ன எரர் தான் இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை பெருசாகிக்கிறேன். உங்களுக்கு அப்போ தான் கிளியராக தெரியும். CD ஸ்பேஸ் டவுன்லோட்ஸ் LS. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த விபிஎன் பேக்கேஜ் இருக்கும். இது எப்படி ரன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அந்த விபிஎனோட பேர் ஃபுல் நேம் போட்டுருங்க, ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த நீங்கள் டவுன்லோட் பண்ண பேக்கேஜோட ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் டைப் பண்ணுங்கள். டேப் அமுக்குங்க, ஆட்டோ ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் என்டர் அடிங்க. என்டர் அடிச்ச உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி கமெண்ட்ஸ்லாம் ரன் ஆகின்னு இருக்கும்.
ரன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இனிஷியலைசேஷன் சீக்வென்ஸ் கம்ப்ளீட்டட்ன்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கும். இந்த லைனை நீங்க பார்த்துட்டாலே போதும். நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா அந்த மிஷின அக்சஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் நான் ஒண்ணு சொல்லியிருந்தேன். இந்த மாரி விபிஎன் பேக்கேஜ ரன் பண்ணும்போது நம்மளுக்குன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் ஆகும்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் கிரியேட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். அப்படி கிரியேட் ஆயிருந்தா தான் நம்ம வந்து ப்ராப்பரா பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ திரும்ப அந்த இஃப் கான்ஃபிக் குடுத்து பார்ப்போம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டனல் 0ன்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் கிரியேட்டும் ஆயிருக்கு. அதே மாரி அதுக்கான ஐபி அட்ரஸும் நம்மளுக்கு ப்ரொவைட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பர்ட்டிகுலர் மிஷின ஸ்கேன் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ அந்த பர்ட்டிகுலர் மிஷினை நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்டிமைசேஷன் பண்ணிக்கிறேன். அதாவது ஸ்கேன் ஆப்டிமைசேஷன்னுவாங்க. இது ஆப்ஷனல் தான். அதாவது இப்போ நான் ஹேக் த பாக்ஸ் மிஷினை ஸ்கேன் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு இதை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எஸ் கேபிட்டல் டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டைம் வந்து 5 கொடுத்துருக்கேன். மைனஸ் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 100 இல்லைனா 10 to 1000 கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேணாம் 10 to 100 ஃபஸ்ட்டு கொடுத்துப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிங் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோ. ஏன்னா பிங் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டரும் காமிச்சிரும். பட் சில டைம் பிங் ஆகாது. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கிளியராக கவனிச்சிருந்தீங்கன்னா, ஆக்சுவலாக மிஷினை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ரீஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த மிஷின் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஜாயினிங் இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ பிங் கொடுத்தா பிங் ஆகுது. ஓகே. ஸோ எக்ஸிட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம கமாண்ட் வந்து ரன் பண்ணுவோம். ரன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டவுன் ஏரோ கொடுப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ட் ஓப்பனில் இருக்குது. ஏன்னா நம்ம 10 to 800 கொடுத்ததுனால 10 to 100க்குள்ளே இருக்கிற ஒரு போர்ட் வந்து ஓப்பன் காமிச்சிட்டு, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் ஸ்கேன் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். லைக் வந்து பார்த்தீங்கன்னா, வெர்ஷன் ஸ்கேனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் டிடெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் ஸ்கேனு, அக்ரெசிவ் ஸ்கேனுன்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி என் சேனலில் பார்த்தீங்களோ, இல்லை மற்ற சேனலில் நீங்கள் படிச்சுன்னு இருந்தீங்களோ, அந்த மெத்தட் எல்லாமே இங்கே நீங்கள் அப்ளை பண்ணி, அதில் இருக்கிற வல்னரபிலிட்டி, அதில் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சி, அதை நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த வெப்சைட்டை ரிப்போர்ட் பண்ணலாம். ஒரு ஃப்ளாக் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஃப்ளாக் கிடைச்சதுன்னா, நீங்கள் அதை அந்த இடத்துல சப்மிட் பண்ணிங்கன்னா, யூசர் 1 பாஸ்வேர்ட் 1ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸி மிஷின்லேருந்து இன்டர்மீடியட் அட்வான்ஸ் மிஷின் வரைக்கும் நம்ம வந்து நம்ம சேனல்லே வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாருங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ வந்து இதோட நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேப் செட்டப் பண்ணுறதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகிட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ இன்னும் லென்த்தாக எடுத்துன்னு போக விரும்பல. பட் ஒரே ஒரு விஷயம் திரும்ப சொல்லியிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தமாரி ரன் ஆகும்போது பேக்ரவுண்டில் இந்த விபிஎனை டெலீட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொன்னேன், தனியாக ஒரு டெர்மினல் அதுக்குன்னு டெடிகேட்டாக விட்டுருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கேனும் பக்காவாக ஒர்க் ஆகின்னு வந்திருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் கனெக்ஷன் கட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் என்னுடைய டெலகிராமில் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்றேன். ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பீஸ். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். ஸோ இங்கேருந்து பார்க்கலாம் நீங்கள்.